ஹாய் guys, I'm ராஜ்குமார். ஐம் ஃப்ரீலான்சர். டுடே பார்க்க போகிற வீடியோஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நம்மக்கிட்ட வந்து பேக்லிங்க் சர்வீஸ் வந்து ஹையர் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஆர்டர் வந்து டெலிவரி கொடுத்தாச்சு. ஸோ அதுக்கான ஃபுல் ரிப்போர்ட் தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் உங்கள் வெப்சைட்டுக்கு வந்து பேக்லிங்க் வந்து பில்டு பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து பேக்லிங்க் சர்வீஸ் வந்து ஹையர் பண்ணிக்க முடியும். தென் இந்த இடத்த நான் உங்கள்கிட்ட இம்பார்ட்டண்டாக ஒன்று சொல்லிக் வரது என்ன அப்படின்னா, பேக்லிங்க்ன்றது ரொம்ப ஒரு வெப்சைட்டுக்கு வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஃபார் ஒரு ஃபன்னாக இருக்கலாம். பட் ரியாலிட்டி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு 3 மந்த்துக்கு ஒன்ஸ் அப்படி இல்லைனா ஒவ்வொரு 6 மந்த்துக்கு ஒன்ஸ் வந்து கூகுளில் கோர் அப்டேட் வரும். சரிங்களா? ஸோ அதுபோல் கோர் அப்டேட் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்கள் டொமைனுக்கு வந்து நீங்கள் ஃபர்தராக வேலை செய்யலை அப்படின்னும் போது உங்கள் வெப்சைட்டுக்கு ஸ்பேம் ஸ்கோர் ஏறும். ஓகேங்களா? அப்படி இல்லைனா ஆல்ரெடி இருக்கிற பொசிஷன் இப்போ டாப் 10க்குள்ளே எங்கே வேணால் நீங்கள் ரேங்க் ஆகிருப்பீங்க. ஸோ அதுபோல் பொசிஷன் எங்கே இருந்தாலுமே அதை விட கீழே வரலாம். ஓகேங்களா? ஸோ இது போல் பல பிரச்சனைகள் வரும். தென் இந்த பிரச்சனையிலிருந்து நாமளும் மேலே நம்ம சைட்டு கொண்டு போய் நிறுத்தணும் அப்படின்னா, நீங்கள் வந்து பேக்லிங்க் தான் எடுத்தாகணும். சரிங்களா? ஸோ அதனால் பேக்லிங்க்குக்கு தயவு செஞ்சு ஃபோக்கஸ் கொடுங்க. தென் பேக்லிங்க்கு உங்கள் வெப்சைட்டுக்கு எந்த அளவுக்கு ஹையாக இருக்கோ அதை பொறுத்து உங்கள் வெப்சைட் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து நீங்கள் போடக்கூடிய ஆர்டிக்கல் வந்து கூகுளில் ஈஸியாக வந்து ரேங்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? தென் பேக்லிங்க் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ, நம்ம எந்த அளவுக்கு ஹை குவாலிட்டி ஆர்டிகல்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோமோ ஹார்ட் ஒர்க் போட்டு அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து இன்டெக்ஸிங்ன்றது ஒன்று நடந்துடும். ஓகேங்களா? ஸோ அதனால் பேக்லிங்க்குக்கு தயவு செஞ்சு எல்லோரும் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ரீசெண்டாக வந்து இப்போ தான் வந்து ஒரு கோர் அப்டேட் முடிஞ்சுது. நெக்ஸ்ட் அப்டேட் வரதுக்கு இன்னும் எவ்வளோ மந்த் ஆகுன்றது சொல்ல முடியல. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் அப்டேட்டு இப்போவே பாதி பேருக்கு மோர் தென் எல்லாருக்குமே 11லேருந்து 20% வரைக்கும் ஸ்பேம் ஸ்கோர் ஏறி போச்சு. சரிங்களா? ஸோ பேக்லிங்க்குக்கு தயவு செஞ்சு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. தென் இப்போது நாம் இன்றைக்கி எந்த வெப்சைட்டுக்கு நம்ம பேக்லிங்க் வந்து பில்டு பண்ணியிருக்கோம் அப்படின்றத நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். தென் அதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட என்னென்ன சர்வீஸ் இருக்குன்றது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். தென் உங்களுக்கு யாருக்காச்சும் பேக்லிங்க் சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா, நீங்கள் ஒரு பேக்லிங்க் ரூ. 1 நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். சரிங்களா? ஸோ நம்ம வந்து மினிமமாக வந்து 1000 பேக்லிங்க் வந்து நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். ரூ. 1000 நீங்கள் பே பண்ணி 1000 பேக்லிங்க் வந்து டெஸ்டிங் பார்த்துக்கலாம். 100% நான் ஒர்க் பண்ணி கொடுக்கக்கூடிய பேக்லிங்க்ஸ் வந்து 7 நாளில் நீங்கள் உங்கள் வெப்சைட்டில் பேக்லிங்க் வந்து அப்டேட் ஆகிறத நீங்கள் வந்து பார்ப்பீங்க. சரிங்களா? தென் அதுபோல் தான் நம்மளுடைய யூசர்ஸ் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார் 500 பேக்லிங்க் தான் நம்மக்கிட்ட ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா வந்து அவங்ககிட்ட அமௌண்ட் இருக்குமோ இருக்காதோ அது ஒரு பக்கம் இருந்தாலுமே டெஸ்டிங்னு ஒன்று இருக்குது இல்லையா? ஸோ அவங்க வந்து நான் 1000 பே பண்ண முடியாது, ஜஸ்ட் 500 பே பண்ணுறேன், இதை நீங்கள் எனக்கு ஒர்க்கு முடிச்சு கொடுங்க, சாட்டிஸ்ஃபைடாக நான் உங்களுக்கு கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஆர்டர் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா? ஸோ ஆனால் நம்ம வந்து அவர் சொன்னதோட அதிகமாக பண்ணியிருக்கோம் யூசர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ அடுத்த பேட்சுக்கு வந்து பேக்லிங்க் வந்து ஆர்டர் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ நம்ம எந்த அளவுக்கு குவாலிட்டியாக பண்ணியிருக்கோம் அப்படின்றத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். தென் இது போக நம்மக்கிட்ட மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பேக்லிங்க் சர்வீஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ப்ரைஸ் வந்து ஒரு பேக்லிங்க் ரூ. 1 சொல்லிட்டேன். மினிமம் ப்ரைஸ் வந்து 1000 நீங்கள் பே பண்ணி டெஸ்டிங் பார்த்துக்கலாம். கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது. ஃபார் ஆர்டிகல் 200 கொடுத்துட்ருக்கேன். வெப்சைட் வந்து ப்ரீமியமாக பில்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ரூ. 7,000 15,000 25,000 3 விதமான பேக்கேஜ் இருக்குது. ஃபர்தரான இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள். தென் இதை தாண்டி வெப்சைட் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறது, ஆடிட்டிங் பார்க்குறது, ஆன் பேஜ் எஸ்இஓ தென் டெக்னிக்கல் எஸ்இஓ இது போல் வெப்சைட் சம்மந்தமாக A to Z எல்லா எப்படி சொல்கிறது எல்லா சர்வீஸும் அவைலபிள் இருக்குது. இவ்வளோ தான். தென் இதை தாண்டி பார்க்க போய் வச்சுன்னா லிஸ்ட்டு போட்டால் பெருசாக போய்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோ டார்கெட் என்ன அப்படின்னா, நாம் சர்வீஸ் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக பண்ணி கொடுத்துருக்கோம் அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே இருக்க போகுது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டொமைன் நேம் என்ன அப்படின்னா திருவண்ணாமலை.in. ஓகேங்களா? ஸோ இந்த டொமைன் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்பவே யூனிக்காக இருக்கு இல்லையா நேம். இது வந்து திருவண்ணாமலை.in இது போல் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்.in இது போல் நிறைய இருக்கும். இது ரீசெண்டாக இதுக்கு முன்னாடி ஒரு சம் மந்த்துக்கு முன்னாடி ஓம் அண்ணாமலையாருன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக நேம் எனக்கு ஞாபகம் இல்லை. பட் அதுபோல் ஒரு டொமைனுக்கு வந்து நம்ம பண்ணி கொடுத்தோம். தென் எல்லாருமே ஒரே வெப்சைட் தான், அதாவது ஒருத்தர் தான் தினி வெப்சைட்டுமே ரன் பண்ணிகிட்ருக்காரு. சரிங்களா? ஸோ அந்த வெப்சைட்டுக்கு வந்து நம்ம நீட்டாக பண்ணி கொடுத்ததால் இந்த வெப்சைட்டுக்கு வந்து ஆர்டர் கொடுத்தாரு. சரிங்களா? ஸோ இந்த டொமைனுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை.in. சரிங்களா? இந்த டொமைனுக்கு வந்து நம்ம 500 பேக்லிங்க் வந்து பில்டு பண்ணியிருக்கோம். தென் இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன கீவேர்ட்ஸ்க்கு நம்ம எப்படி வேலை செஞ்சுருக்கோம், அது பேக் எண்டில் எப்படி ஒர்க் ஆகும், அதுலேருந்து எப்படி பேக் எண்டில் ஒர்க் ஆகுதுன்றது இப்போ பார்த்துக்கலாம். தென் நான் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்டை நீங்கள் ஃபேக்காக ஒரிஜினல் செக் பண்ண நீங்கள் இந்த டொமைன் போட்டு இந்த டொமைன் நேம் எடுத்து ஏகிராஃப் அண்டு மோஸ்ட்லி நீங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? தென் இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாம் கீவேர்ட்ஸ் ஓகேங்களா ஃபஸ்ட் இருக்குல்ல இது வந்து இப்போது நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஷீட்டு தான் வந்து ஒட்டுமொத்த இந்த வெப்சைட்டில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸ் நான் ஒர்க் பண்ணியிருக்கக்கூடியது எல்லாமே. ஓகேங்களா? இதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்த உடனே என்னென்ன கீவேர்ட்ஸ் இருக்குது அப்படின்றது நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தாச்சுன்னா
ஃபஸ்ட் எடுத்தோடனே கிரிவலம் ஓகேங்களா, கிரிவலம்னு போட்டு டைமிங்னு இருக்குது ஓகேங்களா. அந்த டைமிங்ன்றதான் டைமிங் எப்படி எப்படி சொல்கிறதுனா, திருவண்ணாமலையில் மந்த் வந்து கிரிவலம் வந்து ரொம்பவே பாப்புலரான ஒன்று ஓகேங்களா. ஸோ பௌர்ணமி ஆனால் வந்து கிரிவலம் சுற்றுவாங்க எல்லா பப்ளிக்கும். தென் பப்ளிக்குன்னு சொல்கிறத விட எல்லா அதர் ஸ்டேட்டு தென் உள்ளூரில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து மலை சுற்றுவாங்க திருவண்ணாமலையில் ஓகேங்களா. ஸோ அந்த பர்டிகுலர் டைமிங் பேஸ் பண்ணி தான் இவங்க வந்து அந்த கீவேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஒன்று அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு கீழே ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா அது அது அடுத்தடுத்த கீவேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும் டீட்டெயில்டாக ஓகேங்களா. ஸோ நம்ம இந்தந்த அதாவது இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்களா அந்த க்ரீன் கலர் டாட்டுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே யூசர் கிட்டேருந்து நாம் வந்து அவங்க வெப்சைட்டுக்காக கீவேர்ட்ஸ் அதாவது பேக்லிங்க் பில்டு பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த கீவேர்ட்ஸ் தான் நீங்கள் எல்லாமே இப்போ பார்க்கக்கூடியது எல்லாமே ஓகேங்களா. தென் இதில் இப்போ ஃபஸ்ட் இருக்கக்கூடியது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தாச்சு ஓகேவா. ஃபஸ்ட் இருக்கக்கூடிய இந்த எல்லா கீவேர்ட்ஸ்க்கும் நம்ம வந்து பேக்லிங்க்கை பில்டு பண்ணியிருக்கோம். பேக்லிங்க்கு பில்டு பண்ணதால் அடுத்ததாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸ் தான் செகண்ட் ரோவில் இருக்கு இல்லையா, இந்த லைனில் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அந்த கீவேர்ட்ஸ் சரிங்களா. ஸோ இந்த கீவேர்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதால நமக்கு ஒர்க் ஆகக்கூடியது தான் இந்த தேர்ட் ஒன் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ். கான்செப்ட் புரியுதுங்களா? புரியும்னு நினைக்கிறேன், புரிஞ்சுக்குங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்கக்கூடியது உங்கள்கிட்ட நான் வாங்கக்கூடிய கீவேர்ட்ஸ் சரிங்களா. ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீவேர்ட்ஸ்க்கு நம்ம பேக்லிங்க் எடுக்கிறோம். பேக்லிங்க்கை பில்டு பண்ண உடனே அதிலேருந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸ் தான் தேர்ட் ஒன் ஓகேங்களா. ஸோ இதில் யாரும் கன்ஃபியூஷன் ஆக வேண்டியதில்லை. 3 பேட்ச், ஃபஸ்ட்டு டொமைன் நேம், ரெண்டாவது கீவேர்ட்ஸ், மூணாவது பேக்லிங்க் எடுக்கிறது மூலிமா பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸ் எல்லாம் ஓகேங்களா. தென் இப்போ ஓரளவுக்கு கிளாரிஃபிகேஷன் அதாவது கிடச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அடுத்ததாக இப்போ இந்த டொமைனுக்கு நம்ம பர்ஃபெக்டாக நம்ம வந்து பேக்லிங்க் பில்டு பண்ணி முடிச்சிருக்கோம். இந்த பர்டிகுலர் டொமைனுக்கு ஒட்டுமொத்த கீவேர்ட்ஸு இவ்வளோ தான். இதை தாண்டி எந்த கீவேர்ட்ஸும் கூகுளில் ரேங்க் ஆக கிடையாது ஓகேங்களா. சரி, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த பர்டிகுலர் டொமைனுக்கு வந்து எவ்வளோ பேக் எண்டில் அப்டேட் ஆகிருக்கு, அதாவது நம்ம பேக்லிங்க் பில்டு பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா, அந்த பேக்லிங்க்ஸ் வந்து ஏகிராஃபில் எவ்வளோ அப்டேட் ஆகிருக்கு, தென் மோஸ்ட்டில் எவ்வளோ அப்டேட் ஆகிருக்குன்றது இப்போ பார்த்துருமா. தென் ஆல்ரெடி வந்து இது எல்லாமே நான் வந்து வச்சுருக்கேன் ஓகேங்களா. அந்த இடத்த பாருங்கள், நான் ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கேன். தென் இப்போ வந்து நான் ஒன் ஸ்டெப் வந்து இதுலேருந்து பேக்கில் வரேன் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும் நான் நினைக்கிறேன். தென் இப்போ வந்து பார்த்தாச்சு அப்படின்னா சைட் ஏகிராஃபில் வந்து ரெடியாக ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து பேக்லிங்க் செக்குன்னு இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். தென் அது ஓப்பன் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்த டொமைன் நேம் வந்து பேஸ்ட் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ நல்லா பார்த்துங்க. தென் அடுத்ததாக பேக்லிங்க் வந்து நம்ம எவ்வளோ இருக்குன்னு இப்போ நம்ம செக் பண்ணிக்கலாம். தென் இந்த இடத்த நம்ம கொடுத்த உடனே ஹியூமனாக பாட்டன்னு சொல்லிட்டு வெரிஃபிகேஷன் நடக்கும் சரிங்களா. சிஸ்டமாக இருந்தால் நீங்கள் மேனுவலாக கிளிக் பண்ணுறதா இருக்கும் சரிங்களா. தென் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா நமக்கு ஒட்டுமொத்தமாக வந்துடுச்சு ஓகேங்களா. ஸோ இது வந்து ஃப்ரீன்றதால நம்மளால் பாதி தான் பார்த்துக்க முடியும். ப்ரீமியமாக இருக்குன்னா மட்டும்தான் ஒட்டுமொத்த பேக்லிங்ஸுமே நம்ம வந்து என்னன்றது பார்க்க முடியும் சரிங்களா. தென் இந்த இடத்த வந்து பார்த்திங்க அப்படின்னா நாம் பேக்லிங்க் பில்டு பண்ணது மூலிமா கிட்டத்தட்ட டொமைன் ரேட்டிங் ஆனது 14 வந்து ஏறி இருக்குது. இது என்ன 10 நாளில் ஏறி இருக்குது நண்பா. நீங்கள் வந்து கேட்கலாம், நம்ம பேக்லிங்க் பில்டு பண்ணுறோம் அப்படின்னா சும்மா வந்து பேருக்கு பேக்லிங்க் பில்டு பண்ணுறோன்னு நினச்சிட்டு இருக்கீங்க ஓகேங்களா. நம்ம வேலை செய்கிறது வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு ரீஃப்ளெக்ட் ஆகும், ஏகிராஃப்லேயே ரீஃப்ளெக்ட் ஆகும், ஏன் ஷம்ரஷ்லேயும் அப்டேட் ஆகும் ஓகேங்களா. ஸோ 3 இடத்தையுமே நீங்கள் வந்து பார்க்க முடியும் சரிங்களா. ஸோ இந்த இடத்த வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏகிராஃபில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட டொமைன் ரேட்டிங் வந்து 14 அப்டேட் ஆகிருக்கு சரிங்களா. கிட்டத்தட்ட பேக்லிங்க் சைஸ் பார்த்தாச்சுன்னா 172 பேக்லிங்ஸ் வந்து அப்டேட் ஆகிடுச்சு சரிங்களா. தென் இது வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வந்து நடக்கக்கூடிய ப்ரொசீஜர், ரொம்ப சீக்கிரமாகவே அப்டேட் ஆகிட்டு இருக்குது இதில். தென் கிட்டத்தட்ட லிங்க்டு வெப்சைட் 103 வெப்சைட் வந்து அப்டேட் ஆகிடுச்சு. 500 பேக்லிங்க்கு கிட்டத்தட்ட 103 வெப்சைட் வந்து நமக்கு வந்துடுச்சு. இதில் கிட்டத்தட்ட எல்லாமே 85% டியூ ஃபாலோ இருக்குது. அதில் கிட்டத்தட்ட லிங்க்டு வெப்சைட்டுமே வந்து பார்த்தாச்சுன்னா 82% டியூ ஃபாலோ பேக்லிங்க் தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம் ஓகேங்களா. தென் அது ரெஃபரன்ஸ்க்கு வந்து நம்ம என்னென்ன கீவேர்ட்ஸ்க்கு எடுத்திருக்கோம் அப்படின்றதுமே நீங்கள் வந்து ரைட் சைடு பார்த்துக்க முடியும் சரிங்களா. தென் எந்தெந்த வெப்சைட்டுக்கு ஆல்ரெடி நம்ம இடத்த வெப்சைட்டுக்கான டொமைன் ரேட்டிங்குமே இந்த இடத்த பார்க்கலாம். 5 இருக்குது, 7, 53, 21, 86 இது போல் அந்த வெப்சைட்டுக்கான டொமைன் ரேட்டிங்குமே உங்களால் வந்து இது பார்த்துக்க முடியும் ஓகேங்களா. ஸோ இப்போது ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது ஷம்ரஷில் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள், அந்த டொமைன் நேம் போட்டு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக எவ்வளோ பேக்லிங்க் அப்டேட் ஆகிருக்கு அப்படின்றது அதுவுமே தெரியும். அடுத்ததாக மோஸ்ட்டில் வந்து உங்களுக்கு நான் செக் பண்ணி காமிச்சிடறேன். தென் மோஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேம் அதே தான். இங்கே பாருங்கள் டொமைன் நேம் ஓகே போட்டிருக்குங்களா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐம் நாட் ரோபோட்னு இருக்கும். நீங்கள் அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் செக் பண்ணதா இருந்துச்சுன்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக் டிஏபின்னு இருக்குல்ல, அது கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் வரும் ஓகேங்களா. ஏன்னா அதை நான் ஃபஸ்ட்டே ஓப்பன் பண்ணி வைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஆட்ஸ் வந்து வரும் ஓகேங்களா. இந்த சென்டரில் இருக்கு இல்லையா, அந்த பாடி செக்ஷனில் அங்கே வந்து ஆட்ஸ் வரும். ஆட்ஸ் வந்துடுச்சு அப்படின்னா இந்த பேக்லிங்க் இருக்குது பாருங்கள், பேக்லிங்க்கு தென் மோஸ்ட் ஸ்கோர் இருக்குது பார்த்தீங்களா. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பாதி மறைஞ்சிடும். அதாவது இப்படி தான் வரும் ஓகேங்களா. ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் இப்படி தான் வரும். அதனால தான் நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து ஆட்ஸ்லாம் வராத மாரி நான் லோட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன் சரிங்களா. தென் உங்களுக்கு ஃபைனலாக வந்து நான் அது எல்லாத்தையும் சொல்லிட்ட பிறகு உங்களுக்கு அகைன் நான் உங்களுக்கு வந்து செக் பண்ணி காட்டுறேன். தென் இப்போ வந்து மோஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டொமைன் அத்தாரிட்டி கிட்டத்தட்ட 15 ஏறி இருக்குது
ஓகேங்களா. தென் அடுத்ததாக குவாலிட்டி பேக்லிங்க் வைஸ் கணக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 24 அப்டேட் ஆகிருக்கு. நாம் ஒர்க் பண்ணி கொடுக்கறது மூலிமா ஸ்பேம் ஸ்கோரில் ஏறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகேங்களா. ஸோ நம்ம ஃபர்தராக பார்த்து தான் பண்ணுவோம். எந்த வெப்சைட்லேருந்து பேக்லிங்க் எடுத்தால் ஃபர்தராக இருக்குமோ அதுக்கான ரிலவெண்ட்டாக தான் நம்ம எடுப்போம். தென் 1% இது 100% சேஃபாக இருக்குது. ஓகேவா. அடுத்ததாக பேஜ் அத்தாரிட்டி அண்ட் ஆஃப் பேஜ் எஸ்இஓ ஸ்கோர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னு ரொம்பவே ஒரு நல்ல வேல்யூன்னு சொல்லலாம். ஆஃப் பேஜ் எஸ்இஓலாம் 43ன்றது. தென் நிறைய பேர் வந்து இது வெறும் 25, 30 தான் அந்தமாரி வச்சுருப்பீங்க. தென் 43ன்றதுமே ஒரு நல்ல ஒரு டிஜிட்டல் தான். ஓகேங்களா. தென் அடுத்ததாக தென் பேக்லிங்ஸ் வைஸ் கோர்ஸ் பார்த்தாச்சுன்னா 38% இருக்குது. தென் லிங்க்டு வெப்சைட்டில் வந்து இதில் மோஸ்ட்டில் அப்டேட் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட இப்போ 64 பேக்லிங்க்ன்றது அப்டேட் ஆகிடுச்சு. சரிங்களா. தென் மோஸ்ட் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. தென் டொமைனுக்கான ஏஜ் வந்து காட்டாது. ரீசன் என்ன அப்படின்னா இந்த மோஸ்ட் பொறுத்த வரைக்கும் .com .org .net இது 3த்துக்கு மட்டும்தான் காட்டும். 3 தாண்டி இன்டர்நேஷனல் டொமைன்ஸ்லாம் நிறைய இருக்குது. தென் அதில் ஸ்பெசிஃபிக்காக இது 3த்துக்கு காமிச்சிடும். கண்ட்ரி பேஸ் பண்ண டொமைனாக எதுவாக இருந்தாலும் சரி அல்லது கோட் வேர்டில் வரக்கூடியது .click .live .shop இது போல் இந்தமாரி கோட் வேர்டில் வரக்கூடியது எந்த டொமைனுக்கு இருந்தாலுமே இந்த ஏஜ்ன்றது இந்த மோஸ்ட்டில் வந்து காட்டாது. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா நீங்கள் மேனுவலாக செக் பண்ணி பார்த்துக்குங்க. தென் இப்போது ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். சரிங்களா. ஸோ இங்கே ஏகிராஃபில் வந்து ரொம்ப ஆக்சுவலி நமக்கு வந்து ஃபாஸ்ட்டாக எந்த இடத்த அப்டேட் ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்த உடனே ஷம்ரஷில் தான் அப்டேட் ஆகும். ஓகேங்களா. தென் என்ன ஷம்ரஷ் பொறுத்த வரைக்கும் 24 ஹவர்ஸில் நமக்கு வந்து பேக்லிங்க் பில்டு பண்ணி முடிச்சுட்டு அப்படின்னா அங்கே ரிஃப்ளெக்ட் ஆக உடனே ஆரம்பிச்சிடும். தென் அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு வந்து ஏகிராஃபில் வரும். அதுக்கப்புறமாட்டுக்காக தான் உங்களுக்கு மோஸ்ட்டில் அப்டேட் ஆகும். மோஸ்ட்ன்றது ரொம்பவே கொஞ்சம் 1 மந்த் கூட டைம் எடுத்துக்கணும். ஏன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் அப்டேட் ஆகும். இடத்தவங்க ஒருத்தாலும் வந்து ஒரே நாளில் உங்களுக்கு ரிசல்ட் தெரியாது. ஆனால் ஷம்ரஷ் பொறுத்த வரைக்கும் 2 டேஸ்லேயே நீங்கள் ஒட்டுமொத்த பேக்லிங்க்குமே நம்ம பில்டு பண்ணி முடிச்சுட்டு அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து உடனே அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிடும். சரிங்களா. தென் இந்த இடத்த இப்போ நான் வந்து ஸ்டார்டிங்காக சொன்ன போல இப்போ நான் வந்து அகைன் உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன் எம்நாட் ரோபோட் பட்டன் கிளிக் பண்ணி செக் டிஏபிஎன் இருக்குல்ல அதை கொடுக்குறேன். கொடுத்த உடனே பாருங்கள் சேம் அதே ரிசல்ட் தான் வரும். இதில் எந்த மாற்றமும் இருக்காது. ஓகேங்களா. தென் உங்களுக்கும் இது போல் வந்து பேக்லிங்க் வந்து பில்டு பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து பேக்லிங்க் பில்டு பண்ணிக்கலாம். தென் அகைன் சொல்கிறது என்ன தெரியுமா, நீங்கள் வந்து டாப் 10க்குள்ளே வரணும்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் டொமைனில் ஆர்டிகல்ஸ் போகிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே நீங்கள் சிங்கிள் பேஜ் வெப்சைட்டே ரன் பண்ணாலுமே கூட தென் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் லோட் ஆகிடுச்சு. நான் ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி பார்த்தீங்களா இந்த இடத்த ஆட்ஸ்க்கானது வந்துட்டு இப்போ லோட் ஆகிடுச்சு. சரிங்களா. ஸோ சேம் அதே ஸ்கோர் தான். ஓகேவா. தென் உங்கள் வெப்சைட்டுக்கு வந்து டாப் 10க்குள்ளே வர வைக்கணும் அப்படின்னா பேக்லிங்க்கு தான். தென் கண்ணை மூடிட்டு நீ ஒரு 1 லட்சம் பேக்லிங்க் உன்னால் போட முடியுது அப்படின்னா நீ நம்பர் 10ல் எங்கே வேணால் ரேங்க் ஆகுவேன். ஓகேவா. என்ன ப்ரோ இப்போ ஆல்ரெடி இருக்கிற எல்லா வெப்சைட்டுமே பேக்லிங்க் மூலிமா தான் பேக் எண்டில் ரன் ஆகிட்டு இருக்கான்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வெப்சைட்டுக்கு பேக்லிங்க் 15% வேலை செய்யுது அப்படின்னா உங்களுடைய டொமைனுக்கான ஏஜ் 15% வேலை செய்யும். டாப் 10ல் வரக்கூடிய எந்த வெப்சைட்டுக்குமே டொமைன் ஏஜ் நீங்கள் முடிஞ்சால் செக் பண்ணி பாருங்கள். 15 வருஷத்துலேருந்து 25 வருஷமாச்சும் மினிமமாக இருக்கும். ஓகேவா. நீங்கள் டவுட்டாக இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் கால் பண்ணி இல்லை ப்ரோ நான் செக் பண்ணி பார்த்து வரல அப்படின்னா அதாவது ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்கிற ஏஜ் அந்த டொமைனுக்கு இல்லைனா அவங்க மைக்ரோ நிச்சஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா. கான்செப்ட் புரியுதுங்களா. ஸோ நீங்கள் டவுட்டாக இருக்குன்னா டொமைனுக்கான ஏஜ் செக் பண்ணி பாருங்கள். அந்த பர்டிகுலர் டொமைன்ஸ்க்குலாம் டாப் 10ல் ரேங்க் ஆகுது இல்லையா நீங்கள் எந்த கேட்டகரியில் எந்த கீவேர்ட்ஸ் கூட நீங்கள் எடுத்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. தென் அவங்க வந்து டாப் 10க்குள்ளே வராங்க அப்படின்னா ஒன்று பேக்லிங்க் தான் மெயின் ரோலாக ப்ளே பண்ணும். ஓகேங்களா. ஸோ செக் பண்ணி பாருங்கள். தென் இப்போ இந்த வெப்சைட்டுக்கு நம்ம பேக்லிங்க் பில்டு பண்ணியிருக்கோம் இல்லையா அதுக்கான ரிப்போர்ட்டுமே உங்களுக்கு வந்து நான் காமிச்சிடுறேன். தென் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூசர்ஸ்க்கு வந்து நம்ம பேக்லிங்க் பில்டு பண்ணதுக்கான ரிப்போர்ட். சரிங்களா. ஸோ இந்த இடத்த பார்த்தா உங்களுக்கு தெளிவாக தெரியும் நான் நினைக்கிறேன். நான் எக்ஸலில் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். தென் இந்த இடத்த வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சேம் அதே டொமைன் தான். ஓகேங்களா. கிட்டத்தட்ட எல்லாமே நம்ம வந்து ஃபர்தராக பில்டு பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அதுக்கான ரிப்போர்ட் தான் பார்த்துருக்கீங்க. தென் ஒட்டு மொத்தமாக நம்ம எவ்வளோ பேக்லிங்க் பில்டு பண்ணியிருக்கோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 500 பேக்லிங்க் ஆர்டர்ஸ்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த 500 பேக்லிங்க் தான் நம்ம வந்து இந்த இடத்த நம்ம பில்டு பண்ணியிருக்கோம். 499 காட்டு தான் ஓவரெல்லாம் டொமைன் நேமோட சேர்த்து தான் 500 பேக்லிங்க் வந்து நம்ம பில்டு பண்ணியிருக்கோம். சரிங்களா. ஸோ உங்களுக்கு இது போல் நான் ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு டில் எண்டுன்னும் போது இந்தமாரி நம்ம பேக்லிங்க்கான ரிப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருவேன். சரிங்களா. தென் இதில் ஹைலைட்டான விஷயம் என்ன தெரியுமா, நிறைய பேர் வந்து பேக்லிங்க் வந்து பில்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. தென் இதில் நிறைய ட்விஸ்ட். தென் அது வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பேக்லிங்க்கு பில்டு பண்ணுறது பிரச்சனை இல்லை. ஓகேங்களா. பேக்லிங்கில் 2 டைப்ஸ் இருக்குது. அது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். நீங்கள் மற்றவங்களுடைய வெப்சைட்டில் போய் பேக்லிங்க் எடுக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு டைப். ஓகேங்களா. அதே போல் அவங்க வந்து உங்கள் வெப்சைட்லேருந்து ஒரு பேக்லிங்க் எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணுறாங்கன்னா அது ஒரு டைப். அது இன்டர்ன் லிங்க்கு அவுட்பாண்ட் லிங்க் இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். சரிங்களா. சரி இப்போது இது ரெண்டுமே வந்து காமனாக டே டு டேட்டில் வந்து எல்லாருமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணுவீங்க. இதில் எந்த மாற்றமும் இல்லை. தென் இப்போ அவருடைய பேக்லிங்க் வந்து நீங்கள் யூஸ் பண்ணாலும் அல்லது உங்களுடைய பேக்லிங்க் வந்து அவர் யூஸ் பண்ணாலுமே இங்கே வந்து கூகுளில் வந்து கண்டிப்பாக இன்டெக்ஸ் ஆகிடும் 100%. இது எப்படி நான் இவ்வளோ 100% கேரண்டி சொல்கிறேன் அப்படின்னா
நீங்களுமே வந்து கூகுளில் வந்து ஒன்று கூகுள் சர்ச் கன்சோல் வந்து யூஸ் பண்ணுவீங்க, அப்படின்னா பிங்கு அப்படிலாம் யாகோ இது போல் ஏதாவது ஒரு கூகுள் சர்ச் கன்சோல் வந்து யூஸ் பண்ணுவீங்க, கரெக்டுங்களா? ஸோ நீங்கள் இன்டெக்ஸ் பண்ணாலுமே அவங்க வெப்சைட்டில் வந்து அவரோட டொமைன் நேம் ஜஸ்ட் ஃபார் இன்டெக்ஸ் பண்ணாலே அது க்ரோலிங் அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம கண்டென்ட்டுமே நம்ம யூஆர்எலுமே இன்டெக்ஸ்ன்றது ஒன்று ஆகிடும். அதே போல் தான் உங்களுக்குமே நடக்கும், சரிங்களா? பட் ஆனால் நீங்கள் வந்து அனதர் வெப்சைட்டில் போயிட்டு ஒரு கமாண்ட் பேக் லிங்க் பில்டு பண்ணுறீங்க அப்படின்னும் போது நீங்கள் பில்டு பண்ண அந்த பர்டிகுலர் லிங்க்கு வந்து யார் இன்டெக்ஸ் பண்ணுவா? ஒரு பேக் லிங்க் வந்து நம்ம பில்டு பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போது உங்களுக்கு நான் பேக் லிங்க் பில்டு பண்ணிட்டேன் அப்படின்னா, உங்களுக்கு நான் லிஸ்ட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னா அவ்வளோதான், என் ஒர்க் அதோட முடிஞ்சுது, ஓகேங்களா? ஆனால் நாம் வந்து அப்படி கிடையாது, அது இன்டெக்ஸுமே பண்ணி கொடுக்குறோம். நிறைய பேர்கிட்ட நீங்கள் போய் தெரியாத போய் பேக் லிங்க் வந்து ஆர்டர்ஸ் எடுப்பாங்க, அவங்க வந்து பேக் லிங்க் ஆர்டரும் கம்ப்ளீட் பண்ணி லிஸ்ட்டு கொடுத்துருவாங்க, ஆனால் இன்டெக்ஸிங் பண்ண மாட்டாங்க, ஓகேங்களா? இங்கே பேக் லிங்க் பில்டிங்க்கு தனி ஒர்க்கு, இன்டெக்ஸிங்கு தனி ஒர்க்கு, சரிங்களா? ரெண்டும் நீங்கள் வந்து ஒன்றா வந்து கன்ஃபியூஷன் பண்ணிக்கிறாங்க எல்லாருமே, நிறைய பேர் இங்கே வந்து. தென் இங்கே பேக் லிங்க்ன்றது மெயினாக வந்து நம்ம பில்டு பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலுமே அது இன்டெக்ஸ் பண்ணணும். இன்டெக்ஸ் பண்ணால் தான் நமக்கு வந்து மோஸ்ட்லேயும் சரி, ஏகிரஃப்லேயும் சரி, தென் எல்லா இடத்தையுமே நமக்கு வந்து அப்டேட்ன்றது ஒன்று நடக்கும், ஓகேவா? நம்ம இன்டெக்ஸ் பண்ணாத விட்டுட்டோம் அப்படின்னா அது எப்போ அப்டேட் ஆகுதோ அப்போ தான் நமக்கு வந்து இங்கே சீக்கிரமாகன்றது ஒன்று ரிசல்ட் ஒன்று கிடைக்கும், ஓகேங்களா? அது வரைக்கும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் கிடக்கணும். தென் இங்கே வந்து இன்டெக்ஸிங்கே வெளியே பல பேர் வந்து ஒரு பேக் லிங்க்குக்கு 5 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் நான் வந்து ஒரு பேக் லிங்க்குக்கு 1 ரூபா தான் வாங்கிட்டு இருக்கேன். அப்படின்னும் போது நீங்களே பாருங்கள். தென் நான் மறுபடியும் சொல்கிறது என்ன தெரியுமா? நீ வந்து பேக் லிங்க் ஆர்டர் எடுத்து செக் பண்ணு, சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அது உங்களுக்கு அதுக்கப்புறமேட்டுக்கா நீங்களே கால் பண்ணி ஆர்டர் கொடுப்பீங்க, ஓகேங்களா? தென் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நண்பா. தென் நம்மக்கிட்ட என்னென்ன சர்வீஸ் இருக்குன்றதை நான் ஷார்ட்டாகவே சொல்லிட்டேன். தென் அகைன் உங்களுக்கு ஒன் டைம் சொல்லணும் அப்படின்னா, நம்மக்கிட்ட கன்னடேட்டிங் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது ஃபார் ஆர்டிகல் 200. தென் பேக்லிங் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது, ஒரு பேக்லிங்க் ₹1 கொடுத்துட்ருக்கேன். தென் அது போக வெப்சைட் வந்து ப்ரீமியமாக வந்து நம்ம பில்டு பண்ணி கொடுக்குறதுக்கு 3 மந்த் பேக்கேஜ் இருக்குது. ₹7,000, ₹15,000 அண்ட் ₹25,000. ஒவ்வொரு பேக்கேஜுக்கும் ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. தென் இது போக ஆட்சன்ஸ் வந்து ஃபுல் சர்வீஸ் மானிட்டேஷன் வாங்கி தரணுமா, அதுக்குமே ஃபுல் சர்வீஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இல்லை ஆல்ரெடி மானிட்டேஷன் அக்கௌண்ட் வேணும் அப்படின்னாலுமே நம்மக்கிட்ட சர்வீஸ் வந்து அவைலபிள் இருக்குது. தென் அது போக உங்கள் வெப்சைட்டுக்கு வந்து பிகினராக இருக்கீங்க, எனக்கு வந்து ஒன்றுமே தெரியாது ப்ரோ, நான் வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுவுமே நம்மக்கிட்ட கிளாஸ் இருக்குது. உங்களுக்கு ஸ்க்ராட்ச்லேருந்து டில் எண்டு வரைக்கும் ஃபுல் சப்போர்ட்டோட உங்களுக்கு வந்து நான் சொல்லிக் கொடுப்பேன். தென் அது போக ஆன் பேஜ் எஸ்இஓ, ஆஃப் பேஜ் எஸ்இஓ, டெக்னிக்கல் எஸ்இஓ எல்லாமே ஃபாதராக ஃபாலோ பண்ணுறது. தென் பிளாக் அட் எஸ்இஓ முதற்கொண்டு நம்மளால் சொல்லி தர முடியும். பட் ஒரு சிலது என்னால் இன்டெரக்டாக தான் சொல்ல முடியும், புரிஞ்சுக்கணும் நண்பா. ஃபுல் வீடியோ லிங்க் அது எப்படி சொல்லுது, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா, எதனா வெப்சைட் சம்மந்தமாக டவுட் இருந்தாலும் சரி, அல்லது என்ன பெய்ட் சர்வீஸ் நீட் இருக்குது அப்படின்னாலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணி ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. எனவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நண்பா.